அன்பானவர்களுக்கு கரூர்பா நல்லமுத்துவின் பணிவான வணக்கம். நாம் தமிழர் சீமான் அவர்களின் கவனத்திற்கு தாங்கள் அறிந்து வைத்திருக்கும் விஷயங்கள் அபாரம். எதிர்கால தமிழகத்தை ஏற்றமிகு தமிழகமாக்கும் நினைக்கும் உங்கள் முயற்சிக்கு வாழ்த்துக்கள். பாமர மக்களைப் போல் சில விஷயங்களை பகிரங்கப்படுத்தும் உங்கள் அறியாமைக்கு வருத்தம். இந்திய அரசியல் சாசன சட்ட விதிகள் தெரியாமல் சில விஷயங்களை பேசி வருவது எதிர்கால தமிழகத்தை பாழாக்கும் போக்கு என மனம் பதபதைக்கிறது. தாங்கள் முதல்வரானால் கோப்புகளில் கையெழுத்திடாத ஆளுநரை விரட்டியடித்து ஆளுநரின் மாளிகைக்கு பூட்டி சீல் வைப்போம் என நீங்கள் பேசுவது அரசியல் சாசன சட்டங்கள் தெரியாத அறியாமையை குறிக்கிறது. மாநில அரசுகள் சட்டமன்றங்களே ஒழிய நாடாளுமன்றங்கள் அல்ல என்பதை முதலில் மனதில் வையுங்கள். அமைச்சர்கள் அனைவரும் மக்கள் பிரதிநிதிகளே ஒழிய ஆளுநர்கள் அல்ல என்பதை அறியுங்கள். மத்திய அரசுக்கு கட்டுப்பட்டு நடப்பதே மாநில அரசுகளுக்கான தகுதிகள் ஒழிய மீறுவதல்ல. ஆளுநர்களின் போக்குக்கு கட்டுப்படாத மாநில அரசுகளை கலைத்து புதிய அமைச்சரை உருவாக்கவும் அதுவரை கவர்னர் ஆட்சியை அமுல்படுத்தவும் அதிகாரம் உண்டு மத்திய அரசுக்கு என்பதை மனதில் வையுங்கள். வீணான பேச்சுக்களையோ விமர்சனங்களையோ வெளியில் விடாதீர்கள். மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருப்பது காவல்துறை மட்டுமே. உண்மையாகவே நீங்கள் ஆட்சிப்பீடத்தில் அமர்ந்து தாங்கள் பேசியதைப் போல் ஆளுநரின் மாளிகைக்கு பூட்டி சீல் வைத்தால் வான்படை, கப்பல் படை, தரைப்படை என முப்படைகளை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் மத்திய அரசின் மனநிலை எப்படி மாறும் என்பதை மனதில் வைத்து அரசியல் சாசன சட்ட விதிகளை தெரிந்து அறிந்து வாய் விடுங்கள். பாமரனைப் போல் வாயில் வந்ததை வளர விடாதீர்கள். நன்றி. ஆம் சொந்தங்களே, இந்த மாதிரி அறிவுபூர்வமான விஷயங்களை தெரிந்து கொள்ள எங்களது விண்ணொலி சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நன்றி.